22 இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக் பாக்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா. ஸ்நாக் பாக்ஸ்க்கு நான் கோதுமை குழி பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜாகரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவில் கொஞ்சம் அந்த ஜாகரி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா எந்த லம்ஸும் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் குழி பணியாரம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு குழி பணியாரம் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஸ்நாக் பாக்ஸ்க்கு. அண்ட் இதில் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், ட்ராகன் ஃப்ரூட், அப்புறமா கோதுமை குழி பணியாரம். இதான் ஸ்நாக் பாக்ஸ்க்கு. லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன், பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் வந்து நான் வீட்லேயே தான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போவுமே நான் ஹோம்மேட் பன்னீர் மட்டும் தான் பண்ணுவேன். நான் ஷாப்பில் வாங்கவே மாட்டேன். கண்டிப்பாக நான் ஒன் டே பன்னீர் எப்படி பண்ணணுன்ட்டு அதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. சில பேருக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது என்னவோ அது கொஞ்சம் அவ்வளோ பிடிக்காது. அதனால நான் அன்விப்டு க்ரீம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ்க்கு.